ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவையரசில். வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சிக்கலாம். இது 3 பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போது கத்திரிக்காவை நான் நீல வாக்கில் கொஞ்சம் சின்ன துண்டுகளாகவும் க்யூப் சைஸ்லேயும் நான் பாதி நறுக்கி போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதை நம்ம எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இது காயை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கிளறிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா சரியாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த இதிலே வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் 3 சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் சின்ன அடுப்புலையோ இல்லை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயோ இதே அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா மேலே பார்க்க கிளாஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.